CAA என்றால் என்ன, அதற்கு எதிர்ப்பு கிளம்பி உள்ளது ஏன் என்பது குறித்து விவரிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் பிரவீன்குமார். 1955 குடியுரிமை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்ட மத்திய அரசு கடந்த 2019 குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த CAA என்றால் என்ன, இதில் யாருக்கு குடியுரிமை கிடைக்கும் என்பது பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்தியா முழுவதும் அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு. இந்த சட்டத்தின் மூலம் பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து 2014 டிசம்பர் 31 முன்பு இந்தியாவுக்குள் நுழைந்த முஸ்லிம் அல்லாத மத பிரிவினர் சட்டவிரோத குடியேறிகளாக கருதப்பட மாட்டாங்க. மேலும் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை பெறவும் வழிவகை செய்கிறது இந்த சட்டம். இப்போ குடியுரிமை திருத்த சட்டம் என்றால் என்னங்கிறத பத்தி சுருக்கமா பார்க்கலாம். பொதுவாக வெளிநாடுகளில் இருந்து வந்து இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இந்திய குடிமகனாக முடியாது. அவங்க பொதுவாக நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவாங்க அல்லது சிறையில் அடைக்கப்படுவாங்க. ஆனா இந்த சட்ட திருத்தம் இதுல மாற்றம் கொண்டு வந்திருக்கு. அவங்கள இந்திய குடிமகனாக அங்கீகரிக்க வழிவகை செய்யப்படுகிறது இந்த CAA. கடந்த 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டத்தில் 11 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டவருக்கு குடியுரிமை வழங்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை இந்த புதிய சட்டத்துல குறைச்சிருக்காங்க, திருத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த சட்ட திருத்தத்தின்படி பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சி இனத்தவர், கிறிஸ்துவர்கள் ஆகியோருக்கு உரிய ஆவணங்கள் எதுவுமே இல்லை என்றாலும் இந்தியாவில் குறைஞ்சது 6 ஆண்டுகள் வசித்தாலே அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம். இது மட்டும் இல்லாமல் கடந்த 2014 டிசம்பர் 31 முன் குடியேறியவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சட்டம் மூலம் மத துன்புறுத்தல் காரணமாக இந்தியாவுக்குள்ள வந்தவங்க இந்தியாவில் குடியுரிமை பெற முடியும். ஆனால் இந்தியாவுக்கு வந்தவங்க 5+1 அதாவது 6 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்கணும். அதாவது தொடர்ச்சியாக கடந்த 1 வருடமும் கடந்த 14 ஆண்டுகளில் குறைந்தது 5 வருடங்களும் இந்தியாவில் வசித்திருக்கணும். சரி, இப்போ குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்ப்பவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த CAA சட்டத்துக்கு நிறைய இந்தியா முழுக்க பல எதிர்ப்புகள் இருக்கு. அப்படி எதிர்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மதசார்பின்மை என்னும் இந்தியாவின் அடித்தளத்தையே இது சிதைத்துவிடும் அப்படிங்கிறாங்க இந்த சட்டத்தை எதிர்ப்பவர்கள். மதத்தை அடிப்படையாக கொண்டு குடியுரிமை வழங்கப்படுவதை இந்தியாவின் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறாங்க. இந்திய அரசமைப்பு மதத்தின் பெயரால் ஒருவரை பாகுபாடோட நடத்தக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம். அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிடுது நம்முடைய சட்டம். ஆனா இந்த சட்டம் அதாவது CAA மத பாகுபாட்டிற்கு சட்ட அங்கீகாரம் தருகிறது அப்படிங்கிறாங்க இதை எதிர்ப்பவர்கள். சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக தான் இந்த சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதுல இஸ்லாமியர்களையும் சேர்த்திருக்கணும், ஏன் சேர்க்கல அப்படின்னும், அதே போல பாகிஸ்தான்ல மத ரீதியான துன்புறுத்தலுக்குள்ளாகக்கூடிய அகமதியாக்களையும் மியான்மர் நாட்டில் ரோஹிங்கியாக்களையும் விட்டுட்டாங்க அப்படின்னு எதுக்காக அவங்களும் விட்டாங்கன்னு கேள்வி எழுப்புறாங்க. இலங்கையில இன்னல்களை சந்தித்த இலங்கை தமிழர்கள் ஏன் இந்த பட்டியலில் சேர்க்கவில்லை அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க இதை எதிர்ப்பவர்கள். மேலும் தேர்தல் நேரத்தில் இதை அமல்படுத்துவதன் மூலம் அசாம், மேற்கு வங்கம் மாநிலங்களில் பிரித்தாளும் சூழ்ச்சி மூலம் தேர்தல் ஆதாயம் அடைய பார்க்குறாங்க பாஜக அப்படின்னு காங்கிரஸ் பகிரங்கமா குற்றம் சாட்டுறாங்க. இப்போ குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிப்பவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் இந்த 3 நாடுகளும் இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள். ஒன்று அரசு இஸ்லாமிய அரசாக இருக்கும் அல்லது அங்கு இஸ்லாமிய ஆயுத குழுக்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அவங்க அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை குறிவைத்து தாக்குறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னு இதை ஆதரிப்பவர்கள் சொல்றாங்க. குடியுரிமை வழங்கத்தான் இந்த சட்டம் அப்படின்னும் பறிப்பதற்காக இல்லை அப்படின்னும் உறுதியா சொல்றாங்க. இந்தியாவில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னும் பாஜக ஆதரவாளர்கள் இதற்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இப்போ இந்த CAA அதுல இணைவது எப்படி, இந்திய குடியுரிமை பெறுவது எப்படி அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா, இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய குடியுரிமை பெற விரும்பும் மக்கள் விண்ணப்பம் செய்வதற்காக இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியன் சிட்டிசன்ஷிப் online.nic.in என்ற இணையதளத்தில் மக்கள் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த CAA குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி பொதுவான கருத்து என்ன?
இதை ஆதரிப்பவர்கள் ஒன்று சொல்றாங்க, எதிர்ப்பவர்கள் ஒன்று சொல்றாங்க. பொதுவான கருத்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2014 டிசம்பருக்கு முன்பு பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் புலம்பெயர்ந்த இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிகள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வழிவகை செய்கிறது இந்த சட்டம். அதே நேரத்தில் மேற்கண்ட நாடுகள், அதாவது இந்த 3 நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் குடியேறிய இஸ்லாமியர்களுக்கு இந்த தகுதி தரப்படலை. அப்படின்னா நாடு பிரிவினையை சந்தித்த போது இந்தியாவுக்கு வந்தவர்கள் நிலைமை குறித்து கவலை எழுந்திருக்கிறது இந்த சட்டம் மூலமா. நாடு பிரிவினை சந்தித்த போது இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லையா இஸ்லாமியர்கள், அவங்களுடைய பாதுகாப்பு என்ன, அவங்களுக்கு என்ன நிவாரணம் அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுது. பூர்வ குடிகளுக்கு பாதுகாப்பு என்கிற அம்சமும் மிக முக்கியமானதா பார்க்கப்படுது. அசாம் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் வங்கதேசத்தில் இருந்து குடியேறிய இந்துக்களுக்கு குடியுரிமை வழங்கவும் எதிர்ப்பு நிலவுது. தங்களுடைய மாநிலத்தில் வங்காளிகள் ஆதிக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இதனால குடியுரிமை திருத்த சட்டத்தில் எதிர்ப்பாளர்கள் கூறக்கூடிய கருத்துக்களையும் கருத்தில் கொண்டு குடியுரிமை வழங்க வேண்டியது மத்திய அரசின் கடமை என்பதே இந்திய மக்களின் எதிர்பார்ப்பா இருக்கு.